வெல்கம். நான் உங்க காமர்ஸ். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டிங்ல அக்கவுண்டிங் சைக்கிள், 11th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சில அக்கவுண்டிங் சைக்கிள்ங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். அக்கவுண்டிங் சைக்கிள்னா என்ன, அக்கவுண்டிங் சைக்கிள்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அக்கவுண்டிங்னா என்ன அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் பார்த்து. அக்கவுண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த பிசினஸ். அக்கவுண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த பிசினஸ். இட் ஹெல்ப்ஸ் டு கம்யூனிகேட் த ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிசினஸ் டு த யூசர்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். யூசர்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா, யூசர்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இதுல. அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் ஏன் இதை லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்றோம்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிருக்கேன், ஒரு லாங்குவேஜோட பர்பஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அதை வந்து கம்யூனிகேட் பண்றதா இருக்கும். அப்ப அக்கவுண்டிங் வந்து லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ் சொல்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அதை கம்யூனிகேட் பண்ணதுல அந்த இன்ஃபர்மேஷன் எதை பத்தியது அப்படின்னா இந்த பிசினஸ் இருக்கு இல்லையா, இந்த பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்? பிசினஸ் நல்லா போகுதா, பிசினஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியா பண்றோமா கம்மியா பண்றோமா, ரெவன்யூ ஜெனரேட் ஆகுதா, இன்னும் வேற எப்படி எல்லாம் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலாம், நம்ம பிசினஸ் எப்படி இன்னும் பெருசு பண்ணலாம், சோ அத பத்தின அது மாதிரி எக்ஸெட்ரா இன்னும் நிறைய இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பர்சன், அதான் யூசர்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்றது எதுனா அக்கவுண்டிங். யாருப்பா இந்த யூசர்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்? அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ற அக்கவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், அது வந்து n நம்பர் ஆஃப் பர்சன் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க டிஃபரெண்ட் பர்பசஸ்க்கு. இந்த யூசர்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் பத்தி ஒரு தனி செஷனே போடலாம். இதை வந்து அடுத்தடுத்த செஷன்ஸ்ல இதை பத்தி நான் டீடைலா சொல்றேன். பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேசிக்கா சொல்லிடுறேன். யூசர்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அக்கவுண்டிங்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அந்த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு. அடுத்தது நம்மளோட சப்ளையர் இருப்பாங்க இல்லையா, நம்ம சப்ளையர், அதாவது நமக்கு வந்து பொருள் தரவங்க. ஸோ நம்ம வந்து அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம். சப்ளையர்னு கூட வேண்டாம், ஒரு கிரெடிட்டார்ஸ் ஆர் ஒரு லெண்டர், பேங்க், இவங்க எல்லாமே நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸை தர்றாங்க. கிரெடிட் பேஸ் பண்ணி ஒன்னு கூட்ஸாவோ இல்லாட்டி ஒரு ஃபண்டாவோ நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தர்றாங்க. அப்போ பெனிஃபிட்ஸ் தரும்போது நம்ம வர்த்தா இல்லையா அப்படிங்கறது எப்போ அவங்க எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன், இந்த பினான்சியல் பொசிஷன் இதை வச்சுதான். ஏன்னா அவங்க ஒரு யூசர்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். நம்ம ப்ரிப்பேர் பண்ண அக்கவுண்ட்ஸ் வச்சுதான் நம்ம பிசினஸ் நல்லா இருக்கா, இல்ல பிசினஸ் வந்து நல்ல கண்டிஷனா இருக்கா, இல்ல அதுக்கு வந்து அந்த ரீபேயபிள் கெப்பாசிட்டி இருக்குதா, சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன், பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா நம்ம கொடுக்குற அந்த டேட்டா இருக்கு இல்லையா, நம்ம கொடுக்குற டேட்டா அது மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுதான் அக்கவுண்டிங். அடுத்தது அக்கவுண்டிங் சைக்கிள், அக்கவுண்டிங் ப்ராசஸ் சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு ப்ராசஸ். அக்கவுண்டிங் சைக்கிள் இஸ் த பேர்லயே தெரியுது, சைக்கிள்ங்கிற பேர்லயே தெரியுது, அது ஒரு சீக்வன்ஸா ரன் ஆயிட்டே ஆஃப் அக்கவுண்டிங் ப்ரொசீஜர், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் எண்டிங் அப் வித் preparation of financial statements and closing of account. ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவென்ட்ஸ் ஒண்ணு. பிசினஸ்ல நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே டே பை டே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுல வந்து அதோட ப்ராசஸ் அது எப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு, அந்த ஒரே டிரான்சாக்ஷன் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்து அது கன்வெர்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸ்டேஜ் 1ல என்ன இருக்கு, ஸ்டேஜ் 2ல எப்படி இருக்கு, 3, 4, 5, 6 அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ்ல வந்து எப்படி எல்லாம் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அது எப்படி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வரைக்கும் அஃபெக்ட் ஆகுது, எதன் வழியா அது போகுது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்ப்போம். சோ அதுக்கு பேர் தான் அக்கவுண்டிங் சைக்கிள் சொல்லுவோம். இந்த அக்கவுண்டிங் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன் ஒன்னு பார்த்தோம், அதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, புதுசா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற ஒரு பிசினஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம். ஓகேங்களா, டிரான்சாக்ஷன் பண்றோம். ஒரு என்ன டிரான்சாக்ஷனா இருக்கலாம், ஒரு ரெண்ட் ஆர் அட்வான்ஸ் ஏதாவது ஒன்று பே பண்ணிருக்கலாம், ரெண்ட் பே பண்ணிருக்கலாம், ஒரு 10,000 பே பண்ணிருக்கலாம். அந்த டிரான்சாக்ஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகுது அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரியா போகுது. டிரான்சாக்ஷன் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. அந்த ஆக்டிவிட்டி வந்து டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவென்ட், அதுதான் அந்த ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், என்ன நடக்குது அந்த டிரான்சாக்ஷன்னா, ஒரு ரெண்ட் பே பண்றோம், ஒரு கேஷ் சேல்ஸ் பண்றோம், ஒரு சப்ளையருக்கு வந்து நம்ம பே பண்றோம், நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் திங்ஸ், ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நம்ம பொதுவா பிசினஸ்க்கு நடக்கிற ஆக்ஷன்ஸ், ஈவென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிரான்சாக்ஷன் ஈவென்ட்ஸ் காமனா சொல்லுவோம். அந்த டிரான்சாக்ஷன் ஈவென்ட்ஸ் என்னன்னு கேட்டா அதுதான்
ஒன்னு ரெண்ட் பே பண்ணிருக்கலாம். அது வந்து என்ன பர்பஸ், என்ன நேச்சர், ஒன்னு ரெண்ட் பே பண்ணிருக்கலாம், இல்லாட்டி ஒரு எக்ஸ்பென்ஸ், ஒரு இன்கம் ஜெனரேட் ஆயிருக்கலாம், இல்லாட்டி ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கலாம், ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி ஒரு லைபிலிட்டியை ரீபே பண்ணிருக்கலாம். இது எல்லாமே தான் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இங்க கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு என்ட்ரியா பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இது வந்து வெறும் ரா டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் தான், வெறும் ஒரு டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் தான். அதை வந்து ஜேர்னல் என்ட்ரியா பாஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, டிரான்சாக்ஷன்ல இருந்து ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு மாறுது. டிரான்சாக்ஷன்ல இருந்து ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு மாறுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. என்ட்ரிஸ் பாஸ் பண்ணும்போது டெபிட் அண்ட் கிரெடிட் எப்படி அந்த என்ட்ரிஸ் பாஸ் பண்ணோம்னா, ஒன்னு டெபிட் அண்ட் கிரெடிட் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம், இல்லாட்டி கோல்டன் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து அந்த என்ட்ரிஸ் எப்படி பாஸ் பண்றதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. இல்லனா மாடர்ன் அக்கவுண்டிங் அப்ரோச். இப்போ பாத்தீங்கன்னா பிராக்டிகலா இந்த மாடர்ன் அக்கவுண்டிங் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் என்ட்ரிஸ் பாஸ் பண்றாங்க. ஏன்னா ஜேர்னல் என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா அது கோல்டன் ரூல்ஸ் யூஸ் பண்ணணும், டெபிட் கிரெடிட் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் கஷ்டம். ஏன்னா இப்ப எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் பேஸ்டு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிராக்டிகலா நம்ம தியரிட்டிக்கலா இங்க வந்து நம்ம ஸ்கூல்ஸ்ல படிக்கும்போது வந்து நம்ம என்ட்ரிஸ் மேனுவல் எழுதுற மாதிரி அதெல்லாமே ட்ரெடிஷனல். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்பவும் சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா எதுவுமே மேனுவல் கிடையாது, எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்டு தான். அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அது டெபிட் கிரெடிட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் சொல்றது வந்து இப்போ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் ரூல்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. கோல்டன் ரூல்ஸும் ஓகே தான், பட் இன்னொரு அட்வான்ஸ் என்ன மாடர்ன் அக்கௌண்டிங் அப்ரோச் சொல்லி யூஸ் பண்றாங்க சாஃப்ட்வேர் பேஸ்ல. அந்த டிரான்சாக்ஷனை பார்த்த உடனே என்ன ஆக்சுவலா நடந்திருக்குன்னு அந்த பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணி என்ட்ரிஸ் பாஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் டெபிட் அண்ட் கிரெடிட் ஜென்ரலா. அது ஆனா நீங்க என்ன போட்டாலுமே ஜேர்னல் என்ட்ரில டெபிட் அண்ட் கிரெடிட்னா என்னன்னு தெரியாம போட முடியாது. நீங்க இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், மாடர்ன் அக்கவுண்டிங் அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டன் ரூல்ஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் இது என்னன்னு சொல்லி தெரியாம உங்களால இந்த எந்த மெத்தடையுமே அப்ரோச் பண்ண முடியாது. அண்ட் அப்போ ஜேர்னல் என்ட்ரி டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரி வரும்போது டெபிட் அண்ட் கிரெடிட் இன்வால்வ் ஆகுது. நம்ம அப்ளை பண்றோம். அடுத்து என்ன பண்றோம், லெஜர் ப்ரிப்பேர் பண்றோம். ஒண்ணுமே கிடையாது, ஜேர்னல் என்ட்ரி ஒரு 10 என்ட்ரிஸ் பாஸ் பண்ணிருப்போம். 10 என்ட்ரிஸ் பாஸ் பண்ணிருப்போமா, அது எல்லாமே ஒவ்வொரு 10 என்ட்ரியுமே 10 ஹெட்ஸ், 10 என்ட்ரியுமே ஒரு 10 ஹெட்ஸ் மாதிரி. இங்க பாஸ் பண்ண என்ட்ரி எல்லாமே இந்த லெஜர்ல போய் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இந்த லெஜர்ல போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா போஸ்ட் பண்ணுவோம். அப்போ டிரான்சாக்ஷன்ல இருந்து ஜேர்னலுக்கு என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோம், ஜேர்னல்ல இருந்து லெஜர் போஸ்டிங் பண்றோம், ஜேர்னல்ல இருந்து லெஜர் போஸ்டிங் பண்றோம். ஓகேவா, போஸ்ட் லெஜர் போட்டாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த லெஜர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, லெஜர் பேலன்ஸ்ல டெபிட் சைடு கிரெடிட் சைடுன்னு சொல்லி ஒவ்வொரு ஹெட்ஸே பிரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரெண்ட் பெய்டு இருக்கா, ரெண்ட் எப்படி பே பண்ணிருக்கேன், த்ரூ கேஷ். ரெண்ட் வந்து த்ரூ கேஷ் மூலமா நான் பே பண்ணிருக்கேன் ஒரு 10,000 அப்படின்னா லெஜர் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஜேர்னல் என்ட்ரி வந்து என்ன வரும், ரெண்ட் டு கேஷ், ரெண்ட்டை கேஷ் மூலமா பே பண்ணிருக்கேன், அது ஜேர்னல் என்ட்ரி. லெஜர் எப்படி வரும்னா ரெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட், அடுத்தது கேஷ் ஒரு அக்கௌண்ட், ரெண்டுக்கு ஒரு அக்கௌண்ட், கேஷுக்கு ஒரு அக்கௌண்ட். சோ இதுல வந்து நம்ம என்ட்ரிஸ் என்ன, ரெண்ட் டு கேஷ், இதுதான் நம்மளோட என்ட்ரிஸ். அப்போ ரெண்ட்ல டெபிட் சைடு டு கேஷ்னு எழுதுவோம். ஓகேயா, அப்போ கேஷ்ல பை ரெண்ட்னு எழுதுவோம். சிம்பிள். இவ்வளவுதான். இந்த லெஜர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஒரே ஹெட்ஸுக்குள்ளேயே 10 டிரான்சாக்ஷன் நடக்கும். கேஷ் மூலமா வேற ஏதாவது ரெண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பண்ணிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பண்ணியிருந்தா பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருப்போம். ஓகேயா, இதுதான் லெஜர்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ். அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன நடக்குது, ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஒரு சம்மரி. ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது வந்து ஒரு சம்மரி, அதாவது ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டுக்குவோம். டேபிளர் காலத்துல டேபிளர் காலம் அதுல வந்து டெபிட் கிரெடிட். எப்படி டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்னா, எல்லா எக்ஸ்பென்சஸுமே டெபிட் பேலன்ஸ், எல்லா அசட்டுமே டெபிட் பேலன்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் எல்லா இன்கமுமே கிரெடிட் பேலன்ஸ், எல்லா லைபிலிட்டியுமே கிரெடிட் பேலன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பண்ணணும். அதாவது டெபிட் எது கிரெடிட் எது. ஒரு சில டைம் வந்து இதுலயே சேஞ்சஸ் நடக்கும். என்னன்னா இப்போ கேஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கேஷ் வந்து டெபிட் பேலன்ஸ் தான், ஏன்னா அது ஒரு அசட்டு. சம்டைம்ஸ் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மகிட்ட அசட் அது இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அது வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது கிரெடிட் சைடு போயிருச்சு அப்படின்னா நம்ம கிட்ட கேஷ் வந்து இல்ல, நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அப்போ வந்து என்னது, டெபிட் ஃபேவரபிள் பேலன்ஸ் டெபிட்டா இருக்கக்கூடிய கேஷே கிரெடிட்டா மாறும். நம்ம கிட்ட
அசட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஜீரோ ஆகி நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதோட பொசிஷன்ஸ் மாறும். நம்ம அது வந்து எந்தெந்த அது வந்து ஒரு சில கேசஸ்ல தான் வரும். ப்ராக்டிக்கல் அது வந்து சான்ஸே கிடையாது. ப்ராக்டிக்கலா ஜீரோவோட நின்றும். இன்கேஸ் அது வந்து ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸா இருந்தால் மட்டும் தான் அது வந்து நெகட்டிவ்ல வரும். அது ஒன்றும் பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது. இங்க நம்ம படிக்கும்போது ஸ்டடீஸ் பேஸ்ல நம்ம வந்து ஒரு சில கேசஸ் வந்து நம்ம அப்படி டீல் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்ல, அதுவும் ஈஸி தான். என்ன ஆக்சுவலா என்னன்னா, இங்க ரெண்ட்னு சொன்னேன் இல்லையா, ரெண்ட் டெபிட் பேலன்ஸ் அதோட லெஜர்ல வந்து இருக்கும். லெஜர்ல ஃபைனல் பண்ண ஒரு பேலன்ஸ் இருக்கும். அதாவது ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது ஃபேவரபிள் பேலன்ஸ் ஒன்று வந்திருக்கும், அதை டெபிட் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இன்கம் இருக்கு அப்படின்னா அதோட பேலன்ஸ் வந்து கிரெடிட்டா இருக்கும், அது இங்கேயும் போடும். அட் த எண்ட் இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து பார்த்தோம்னா டோட்டல் டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ஈக்குவலா வரணும். நம்ம இங்க படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் ஈக்குவலா வராது. அப்ப என்ன பண்ணுவோம், சஸ்பென்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஆனா பிராக்டிகலா பண்ணும்போது சஸ்பென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. எங்க டிஃபரன்ஸ் வருது, என்ன ரீசன் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணணும். ரெண்டுமே டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகணும் ஒரு அக்யூரசிக்காக. ஏன்னா நம்ம கரெக்டா தான் போட்டிருக்கோமா அப்படிங்கிற அந்த அக்யூரசி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டுமே மேட்ச் பண்ணணும். இது எல்லாமே இந்த லெஜரு, இந்த ஜேர்னலு, இந்த லெஜரு, இந்த ட்ரையல் பேலன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல இண்டிவிஜுவல் வீடியோ பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு சம்மரி மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா இது எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நான் நம்ம செஷன்ஸ் வரும்போது இன்னும் அடிஷனல் பாயிண்ட்ஸோட நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ என்ன பண்றோம், ட்ரையல் பேலன்ஸ் வந்து எல்லா லெஜர்ஸும் சம்மரியா இருக்கு, பேலன்ஸ் சம்மரியா இருக்கு. அப்போ டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் இது வரணும். வந்தாதான் அந்த ட்ரையல் பேலன்ஸ் கரெக்ட், நீ ஃபர்தராகவே ப்ரொசீட் பண்ண முடியும். இங்க நம்ம படிக்கும்போது மட்டும் இதை வர வச்சிருவோம். நம்ம வரலன்னா சஸ்பென்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, அந்த சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம போட்டு ப்ராக்டிகலா இது மாதிரி தான் டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் மேட்ச் ஆகணும். ஓகே, ட்ரையல் பேலன்ஸுக்கு அடுத்தது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சார் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம் இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு சில டிரான்சாக்சன் நடக்கும், சில டிரான்சாக்சன்ஸ் நடக்கும். ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த ட்ரையல் பேலன்ஸை வந்து ஓபன் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் கஷ்டம். அது வந்து ரொம்ப. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோம். இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து பேசிக்ஸ் எடுத்தாதான் புரியும். ஜஸ்ட் இது வந்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு அடுத்தது நீங்க வந்து இது அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லாது, ஆனா கண்டிப்பா அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ்னு ஒன்று வரும். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணி விடுறேன். பேசிக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் பேசிக் எடுத்தாதான் உங்களுக்கு அது புரியும். அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் மட்டும் விட்டுரு. நீங்க படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற டேட்டா எடுத்து அப்படியே ட்ரேடிங் P&L போடுவோம். உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் 2ன்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் 2ல தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முதல்ல சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அப்போ ட்ரையல் பேலன்ஸோட டேட்டா எடுத்து என்ன பண்றோம்னா, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேர் பண்ணுவோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதுதான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட பார்ட்னு சொல்லுவோம். அதாவது என்ன ஆக்சுவலா இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்மளோட பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இருக்கு. இது வந்து ட்ரேடிங்ல ட்ரேடிங் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஒன்று அந்த ட்ரேடிங் வந்து மேனுஃபேக்சரிங் பேஸ்டா இருக்கு கம்பெனி இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஜஸ்ட் ட்ரேடர் வாங்கி அப்படியே ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இருக்கும். அவர் மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாரு. அப்போ பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இருக்கும். அவர் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், என்ன எக்ஸ்பென்ஸ், அதாவது என்ன வந்திருக்கு என்ன போயிருக்கு, அது இதை பேஸ் பண்ணி தான் இதுல வர டேட்டா இருக்கும். அதாவது நமக்கு வந்து இதுல வந்து என்ன மென்ஷன் ஆகுனா, கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ்னு ஒண்ணு கிடைக்கும். இதுல எது இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டார்டிங்ல இதை மட்டும், அதாவது பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், ரெவன்யூ அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவன்யூ இதை பேஸ் பண்ணதுல நமக்கு வந்து ஒண்ணு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லாட்டி கிராஸ் லாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க கிடைச்ச வேல்யூ வச்சு மறுபடியும் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் வந்து அந்த பிசினஸ் அந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே இங்க வந்து நம்ம போஸ்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் ஒண்ணு கிடைக்கும். இந்த நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ டிரான்ஸ்ஃபர் பண்றோம் எங்க அப்படின்னா, கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதுதான் பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, இதுதான் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சம்மரி மாதிரி தான். என்ன இருக்கும் அப்படின்னா, அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கும். அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், பிசினஸோட அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா. என்கிட்ட எவ்வளவு அசெட் சொத்துக்கள் இருக்கு, நான் யார் யாருக்கெல்லாம் கடனை திருப்பி கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா. அது வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்ல தான் இருக்கும். அப்போ பர்ச்சேஸ், சேல்ஸ், அதுக்கப்புறம் இன்கம், எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி இந்த நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இந்த ரெண்டுல ஒண்ணு கிடைச்சிரும். அதை வந்து
இந்த லைபிலிட்டி இருக்கு இல்லையா, இந்த லைபிலிட்டியில அட்ஜஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ணி லைபிலிட்டியில கேபிட்டல்னு ஒன்று இருக்கும். அந்த கேபிட்டல் கூட தான் நம்ம நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து கேபிட்டல் கூட தான் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து நம்ம டீல் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, நெட் லாஸாக இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது, நான் அடுத்தடுத்த செஷன்ஸ்ல டீட்டெயிலாக சொல்றேன். அடுத்து பேலன்ஸ் ஷீட் முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்க பேலன்ஸ் ஷீட் இவங்க எப்படி ட்ரையல் பேலன்ஸ் ஒரு ரோல் பிளே பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இங்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்க பேலன்சஸ் எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு லைபிலிட்டியா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு அசட்டா இருந்தாலும் சரி, அதுக்கு இப்போ கேஷ்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து என்ன பண்றோம், ஒரு சன்ட்ரி கிரெடிட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு ஃபைனலா தான் இந்த இடத்துல கொண்டு வந்துடும். அப்போ இங்க ஒரு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து அந்த இயருக்கான க்ளோசிங் பேலன்ஸ்னு சொல்லுவோம். இந்த இயருக்கான க்ளோசிங் பேலன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், ஸ்டாக்கா கூட இருக்கலாம். இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் அந்த இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் சொல்லுவோம். இது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இயருக்கு இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங்கா ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், நியூவா ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்க்கு எப்பவுமே ஓப்பனிங் ஸ்டாக்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அது வந்து இன்வென்ட்ரியா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருந்தாலும் சரி, ஓப்பனிங் பேலன்சஸ் ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஏன்னா அது இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிறது என்னன்னா போன வருஷத்தோட க்ளோசிங் இருக்கும் இல்லையா, போன வருஷத்தோட க்ளோசிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பினான்சியல் இயர் வந்து என்னது 1/4/26 to 1/4/26 to 31/3/27. இதான் ஆக்சுவலா இப்போ இருக்க கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். இப்போ இந்த 1/4/26 ஓட பேலன்சஸ் சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம் இல்லையா, அது வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் அதாவது 31/1/4/25 to 31/3/26. இது வந்து ப்ரீவியஸ் இயரோட ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். இந்த வருஷத்துக்குள்ள நடந்த எல்லா டிரான்சாக்ஷன் என்ட்ரிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு சம்மரி கடைசியில் அந்த பேலன்ஸ் ஷீட்ல இந்த டைம்ல வந்து நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் ஒன்று வச்சிருப்போம். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் இங்க ஓப்பனிங்கா மாறுது. சிம்பிள். இது வந்து எல்லாத்தையும் பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த வருஷம் நம்ம வந்து ஓப்பனிங்னு சொல்றது வந்து போன வருஷத்தோட க்ளோசிங் தான் இந்த வருஷம் ஓப்பனிங்கா மாறும். புதுசா ஸ்டார்ட் பண்ற கம்பெனிக்கு இந்த எந்த கண்டிஷனுமே வருது. ஏன்னா அது அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவ்வளவுதான் பேலன்ஸ் ஷீட். இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ண அக்கௌண்டிங் சைக்கிள் வந்து ஒரு ஃபார்மேட்டா கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இந்த பிசினஸ் க்ளோஸ் ஆகுற வரைக்குமே பிசினஸ் வந்து நான் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றேன். ஏன்னா பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓனர் இஸ் செப்பரேட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் நான் என்னன்னு அடுத்த செஷன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி யாரு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ப்ரொவைடட் அந்த பிசினஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருக்கணும். சோல் ப்ரொப்ரேட்டரா இருக்கக்கூடாது. ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கணும், இல்லாட்டி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும். ப்ரொப்ரேட்டர்ஷிப் தவிர மீது எந்த ஃபார்ம்ல அந்த பிசினஸ் இருந்தாலும் அது வந்து ஃபியூச்சர்ல ரன் ஆயிட்டே இருக்கும். யாரு இருந்தாலும் சரி, அந்த மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, யூனிக் நேம்ல அது வந்து ரன் ஆயிட்டே இருக்கும் ஃபார் எவர். அப்போ இந்த சைக்கிள் ஃபார்மேட் will run forever until the business presence. அதான் நம்ம பார்த்தோம். அக்கௌண்டிங் சைக்கிள்ங்கிறது ஒரு ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜென்ரேட் ஆகும்போது ஜென்ரேட் ஆயிரும். ஏன்னா புதுசா ஸ்டார்ட் பண்ற கம்பெனிக்கு ஓப்பனிங் க்ளோசிங் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது தான் அந்த ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் டைம் உருவாகுது, கிரியேட் ஆகுது நியூலி ஸ்டார்டட் கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட் வந்து பிசினஸோட பிரசன்ஸ் இருக்கிற வரைக்கும் அப்படியே சைக்கிள் மாதிரி சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கான்செப்டோட. அப்புறம் இந்த ட்ரேடிங் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இந்த கான்செப்ட் இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அக்கௌண்ட்ஸே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்க ஃபியூச்சர்ல அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படிக்க போனீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இந்த பேலன்ஸ் ஷீட்டு, இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதை வச்சுதான் மொத்தம். ஏன்னா அங்க போய் ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் பெருசா பாஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நேரா டேட்டா இருக்கும், ட்ரையல் பேலன்ஸ் போட்டு கொடுத்துருவான் அவனே. அந்த டேட்டா வச்சு நீங்க ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் போடணும். அப்புறம் வேற ஏதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்பான், அதை வச்சு நீங்க ஃபினான்ஷியல் இயர், பிரசன்ட் ஃபினான்ஷியல் இயருக்கான பேலன்ஸ் ஷீட்ல இருக்க எரர்ஸை ரெட்டிஃபை பண்ணும். சிம்பிள், இவ்வளவுதான். இந்த ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இந்த பேலன்ஸ் ஷீட், இந்த கான்செப்ட் தெளிவா படிச்சாலே அக்கௌண்ட். ஸோ நம்ம இந்த செஷன்ஸ்ல என்னென்னலாம் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா அக்கௌண்டிங்னா என்னங்கிறது ஒரு ரீகேப் பண்ணோம். அக்கௌண்டிங் சைக்கிள், அக்கௌண்டிங் ப்ராசஸ் பத்தி சொன்னோம். அக்கௌண்டிங் சைக்கிளோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி சார்ட் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இதுல இண்டிவிஜுவல் கான்செப்ட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு செஷன்ஸ்ல டீடைல்டா பார்ப்போம். இப்போ நான் சும்மா ரா டேட்டாவை தான் சொல்லியிருக்கேன், நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.